தம்பி, நீ ஃபிகர் கிட்ட கடலையை போட்டுக்கிட்டு நான் உன் பைக் இன்னைக்கு ஆட்டையை போட்டுடுறேன். என்னை நம்புமா, நான் உனக்கு எந்த துரோகமும் செய்யலம்மா. என் பேச்ச கேளுமா, என்ன கொஞ்சம் பேச விடு, அப்பதான் உனக்கு எல்லாம் புரியும். சரி, நீ கேட்க மாட்ட. சரி, நான் உனக்கு சொன்னா புரியாது, நான் அப்புறமா பேசுறேன். நீ வைமா, வை. அண்ணே, இங்க என் பைக்கை நிறுத்தி வச்சிருந்தானே, எங்கண்ணா என் பைக்கு? அட, உன் பைக் தானே. உன் கூட ஒருத்தர் வந்தார்ல, அவர் தான் எடுத்து அந்த பக்கம் விட சொன்னேன். ஐயோ, என் கூட யாருமே வரலண்ணே, நான் மட்டும் தான் வந்தேன். என்னப்பா இப்படி சொல்ற? பக்கத்துல எங்கன்னா பாருப்பா. ஐயோ, என் பைக்கை எவனோ திருடிட்டான் போல இருக்கு. என்னது, உன் பைக்கை திருடிட்டு போயிட்டானா? அண்ணே, அந்த ஆளு யாருன்னு உங்களுக்கு தெரியுமாண்ணே? ஏன்பா, டீ கடிக்கு 1000 பேர் வருவான் போவான், அதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்க முடியுமாப்பா? சீக்கிரம் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் பண்ணுப்பா, போப்பா. ஐயோ, என் பைக் போச்சு. ஏய், நீங்க எல்லாம் காலேஜுக்கு படிக்க போறீங்களா இல்ல காலேஜ் பொண்ணுங்களை சைட் அடிக்க போறீங்களாடா? இல்ல சார். சாரி சார். இனிமே காலேஜ் பொண்ணுங்க மேல உங்க கண்ணு பட்டது உங்களை லாடம் கட்டிடுவேன். இல்ல சார். புரியுதா? மாட்டேன் சார். என்னடா பிரச்சனை உங்களுக்கு? பொண்ணுங்களை ஒன் சைடா லவ் பண்ண வேண்டியது, கிடைக்கலன்னா கத்திய காட்டி மிரட்டுறது, இல்லைன்னா ஆசிட ஊத்த வேண்டியது. உங்களை மாதிரி ஆளுங்களை தலை கீழே தொங்க விட்டு தோலை உரிக்கணும்டா. சார், வணக்கம் சார். யார் பாணி? என்ன விஷயம்? சார், 1 ஹவருக்கு முன்னாடி காந்தி நகர் மெயின் ரோட்ல ஒரு டீ கடையில டீ குடிக்கலான்னு பைக்கை நிறுத்தியிருந்தேன். யாரும் தெரியல, பைக் எடுத்துட்டு போயிட்டாங்க. என்னைய சொல்ற? பட்ட பகலும் உன் பைக்கை திருட்டு போயிட்டாங்களா? ஆமா சார். பைக்கை பூட்டி தானே வச்சிருந்த? சாரி சார், போன் வந்த உடனே பேசணுங்கிற அவசரத்துல பூட்ட மறந்துட்டேன். சாவிய பைக்லயே வச்சுட்டு பேசிக்கிட்டு இருந்தேன். பைக்கை கூட போட்டாம போன் பேசிட்டு இருந்தியா? என்ன ஃபிகர் கிட்ட கடலை போட்டுட்டு இருந்தியா? சார், அப்படிலாம் எதுவும் இல்லை சார். முக்கியமான ஃப்ரெண்டு கிட்ட தான் சார் பேசிக்கிட்டு இருந்தேன். சார், ப்ளீஸ் சார், என் பைக்கை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். யோ, அவன் ராத்திரியில சங்கிலியில பூட்டி வச்ச பைக்கே ஆட்டிய போட்டு போயிடுறாங்க. நீ பூட்டாம வேற வச்சிருக்க. எவன் தூக்கிட்டு போனானோ நான் எப்படியா போய் கண்டுபிடிக்கிறத? சார் சார், அது புது பைக் சார். வாங்கி 6 மாசம் தான் சார் ஆகுது. இன்னும் டியூ கூட கட்டி முடியல சார். சார், ப்ளீஸ் சார், அதை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். சரி சரி, நீ பைக் நம்பர், அடையாளம் எல்லாத்தையும் எழுதி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போ. சரி, நீ எந்த ஏரியாவுல பைக் காணாம போச்சுன்னு சொன்ன? அது காந்தி நகர் மெயின் ரோடு சார். அப்படியா? ரைடர் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போ. சரி சார். சார், எப்படியாவது பைக்கை கண்டுபிடிச்சு கொடுங்க சார். கண்டுபிடிக்கிறம்பா. நீயும் உன் பைக்கை எங்கேயாவது பார்த்தேன்னா உடனே எங்களுக்கு தகவல் கொடு. சரிங்க சார். வந்து ஒரே அமுக்கு அமைக்க. ஓகே சார். புரியுதா? சரிங்க சார். போ. சரிங்க சார். நான் சொல்றபடி எழுது. ஆய்வாளர் அவர்களுக்கு நந்தினி, நந்தினி, தூங்குடி, தூங்கு. கல்பனா, கல்பனா, என் கண்ணே பட்டுடும் போல இருக்குடி. ச்சே, ஒன்ன விட்டுட்டு. இத பார் கல்பனா, விஸ்வாவை வளர்க்கறதுக்கு இன்னைக்கு நமக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அதை நம்ம பயன்படுத்திக்கணும்.
அந்த பைத்தியக்காரி அங்க நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா. அவ எந்திரிக்கிறதுக்குள்ள நாம நினைச்சதை சாதிச்சிடணும். கவலைப்படாதம்மா, நீ சொன்னதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. இத பாருடி, ஆம்பளைங்களோட வீக்னஸ பார்த்து வீழ்த்தணும், இல்லைன்னா அவங்கள வீழ்த்தி வீக்னஸ் ஆக்கணும். நீ மட்டும் இன்னைக்கே இதை முடிச்சிட்டேனா நாளைக்கே நான் வேற டிராமா பண்ணி உனக்கும் விஸ்வாக்கும் கல்யாணத்தை முடிச்சிருவேன். கண்டிப்பா முடிக்கணுமா? முடிக்கிறதுக்காக தாண்டி உன் அம்மா மீனாட்சி இருக்கா. விஸ்வா உன்னை கெடுத்துட்டதா எங்க அண்ணன் கிட்ட சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன். அப்படி அவங்க நம்பலன்னா அந்த கேஸ்ட போட்டு காமிச்சு அவளோட பிரச்சனையெல்லாம் சொல்லுவேன். இதுக்கு மேலேயுமே அவங்க நம்பாம போயிடுவாங்க. அப்படி அந்த நந்தினி குடும்பம் ஏதாவது பிரச்சனை பண்ணா? ம்ம். அது ஒரு குடும்பம், அவங்க அங்கேருந்து இங்க வந்து பிரச்சனை பண்ண போறாங்க. போடி போடி, அதுவே ஒரு அண்ணாடங்காச்சி குடும்பம். இதுல அவங்க பொண்ணோட லட்சணத்தை தெரிஞ்சுக்கிட்டு இங்க வந்து பேசுவாங்களா? அப்படியே பேசினாலும் நான் சும்மா விட்டுருவேனா? நாரா கிழிச்சிட மாட்டேன். அம்மா, மாமா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். சரிடி, நான் போய் பாக்குற முதல்ல நீ மெதுவா பின்னாடி வா. ம். ம். வாங்க மாப்பிள்ள. மாப்பிள்ளையா? இது என்னது புதுசா இருக்கு? நீ என் அண்ணன் பையன், மாப்பிள்ள முறை தானே வேணும். அதுவும் இல்லாம என் வீட்டுக்கு நீ மாப்பிள்ளையா வந்திருக்க வேண்டி வந்தானே. இப்ப நான் அப்படி கூப்பிட்டதுல என்ன தப்பு? தப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, புதுசா இருக்குன்னு கேட்டேன். இல்ல, என்னமோ மாப்பிள்ளன்னு கூப்பிடணும்னு தோணுச்சு, ஆசைப்பட்டேன், கூப்பிட்டேன். என்ன இது? கல்பனாவா யாருன்னு அடையாளமே தெரியல. ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த புடவை உனக்கு. தேங்க்யூ மாமா. என்ன இன்னைக்கு திடீர்னு புடவை எல்லாம் விசேஷமா? விசேஷம் மாதிரி தான் மாமா. ஆமா மாமா, என்னோட கம்ப்யூட்டர் கிளாஸ் மேடம்க்கு இன்னைக்கு வெட்டிங் ரிசப்ஷன். அதுக்கு தான் போயிட்டு வந்தேன். நந்தினி எங்க? நந்தினி தூங்கிட்டு இருக்காப்பா. இன்னும் தூங்கிட்டு இருக்காளா? ஆமாப்பா, தூங்கட்டுமே. இந்த வாந்தி எடுத்த டயர்டு அவளுக்கு இருக்கு. அதோட டாக்டர் ஏதோ இன்ஜெக்ஷன் வேற போட்டிருக்காருன்னு சொன்னீல, அதான் நல்லா தூங்கிட்டு இருக்கா. சரி, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஒரு வாய் சாப்பிட்டு போயிடம்பா. மாமா, இன்னைக்கு நான் தான் உங்களுக்காக டின்னர் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்க வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இல்லம்மா, வெரி வெரி சாரி. ஆஃபீஸ்ல அந்த சாட் ஐட்டம்லாம் கொஞ்சம் லேட்டா சாப்பிட்டேன். வயிறு ஒரு மாதிரி இருக்கு. ப்ளீஸ் நீங்க சாப்பிடுங்க. ஐயோ, அவளை எழுப்பி விட்டுட்டானா நம்ம காரியம் கெட்டு போயிடுமே. நந்தினி, நந்தினி, நந்தினி. விஸ்வா, விஸ்வா, அவளை எதுக்குப்பா எழுப்புற? அவ தூங்கட்டுமே. இல்ல, காலையில இருந்து தூங்கிட்டு இருக்கா. நல்லதா என்ன ஒண்ணும் தெரியல. ஐயோ, எவ்வளவுக்கு எவ்வளவு தூங்குறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. அவ தூங்கி எந்திரிச்சாலே எல்லாம் சரியாயிடும். வா, நீ வந்து ஒரு வாய் சாப்பிட்டு வந்துரு. அதான் சொன்னேன்ல, ஹெவியா இருக்கு ஆபீஸ்ல சாப்பிட்டதுல. நான் அப்படியே படுத்துறேன், நீங்க சாப்பிட்டு படுங்க. வெறும் வயிறோட படுக்கிறேங்கிறியப்பா. ஓகே அத்தை, நீங்க படுங்க. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானே, என்ன பண்றது இப்போ?
என்னாச்சுமா? அவ அப்படி என்ன சொக்குப்படி போட்டானே தெரியலடி. அந்த உருகிக்கிட்டு இருக்கா அவகிட்ட உட்காந்து. இன்னைக்கு நான் போடுற சொக்குப்பொடியில அவர் என்ன ஆகுறாருன்னு பாரு. அம்மா, நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? நல்ல ஞாபகம் இருக்குடி. கல்பனா, நீ சீக்கிரமா எப்படியாவது விஸ்வாவை ரூம்க்கு கூட்டிட்டு வர வழி பாரு. ம், நான் பாத்துக்கிறேம்மா, நீ கவலைப்படாம போ. சரி சரி, நான் நேராங்க அந்த மெயின் சுவிட்ச் கிட்ட போறேன். ம்? ம். வாமா, கதவு திறந்து இருக்கு. என்னம்மா தூங்கலையா? இல்ல மாமா, நான் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும். ஆ. எல்லா ப்ராஜெக்ட் கண்டென்ட்டும் லேப்டாப்ல இ-டிரைவ்ல வச்சிருக்கேன். திடீர்னு பார்த்தா அதை ஓபன் பண்ண முடியல. நாளைக்கு காலையில அதை சப்மிட் பண்ணி ஆகணும். அதான் நீங்க வந்து சரி, நீ போ, ஓபன். நான் வரேன். அவதான் மயக்கத்துல இருக்காளேன்னா உங்களுக்கு அவ மேல இருக்கிற மயக்கம் இன்னும் அதிகமா இருக்கும் போல இருக்கே. வாங்க வாங்க, உங்க மயக்கத்தை நான் தெளிய வைக்கிறேன். என்ன யோசனை? அது ஒண்ணும் இல்ல மாமா, இந்த நேரத்துல உங்களை டிஸ்டர்ப் பண்றேன்னு என்ன? அச்சி வா. என்னது டிரைவ் ஓபன் ஆகலன்னா சிஸ்டமே ஓபன் ஆகல? பாஸ்வேர்ட் போட்டிருக்கியா? ஆமா மாமா. என்ன பாஸ்வேர்ட்? ஏதோ போட்டேன், மறந்துட்டேன் மாமா. ஏதோ போட்டியா? பாஸ்வேர்டு இப்படி irresponsible-ஆ தொலைப்பாங்களா யாராவது? தோணுனதெல்லாம் பாஸ்வேர்டை போடக்கூடாது. நம்மளால மறக்க முடியாத விஷயத்த பாஸ்வேர்டை போட்டால் தான் கரெக்டாக ஞாபகம் இருக்கும். ஆமா நீ ஆமா மாமா, நான் மறக்காத ஒரு பேர் இருக்குன்னா அது உங்க பேர் தான். அதை தான் பாஸ்வேர்டா போட்டிருக்கேன். முடிஞ்சா ஓபன் பண்ணுங்க பாப்போம். இதுவும் ஓபன் ஆக மாட்டேங்குதே மாமா. இரு, நான் ட்ரை பண்றேன். இல்ல, உன் பர்த்டே போட்டு பார்த்தாலும் இல்ல, உங்க அப்பா பேர் அம்மா பேர் எதுவுமே வரல. இரு, நான் கல்பூன்னு கூப்பிடுவாங்களா உங்க வீட்டில்? இரு, அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். அதுவும் வரல. என்னத்தை தான் போட்டு தொலைச்ச? இன்னும் கொஞ்ச நேரம் மாமாவை இழுத்தடிக்கணும். இந்த நெருக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. அம்மா ஏன் இன்னும் மெயின் ஆஃப் பண்ணாம இருக்காங்க? என்ட்ரதுக்கு தட்டுற பாஸ்வேர்டே போடாம. ஞாபகம் வந்துருச்சு மாமா. இருங்க, இப்ப அடிக்கிறேன் பாருங்க. இதான் ஸ்டார்டிங்லயும் சொல்லிட்டு இருக்க நீ. இல்ல மாமா, இதுதான் கரெக்ட் பாஸ்வேர்டு. இது எப்படி மறந்தேன்னு தெரியல. இந்த புக்ல எழுதி வச்சேன்னு நினைக்கிறேன்.
எனக்கு பாஸ்வேர்ட் ஞாபகம் வந்துருச்சு. இப்போ கரெக்டா அடிக்கிறேன் பாருங்க. ஐயோ, நீ பண்ற குத்துக்கு கரண்டே போயிடுச்சு பாரு. என்னையா அது? சரி ஒன்று பண்ணுவோம், காலையில் பார்ப்போம் அந்த வேலையை. இல்ல மாமா, அதான் லேப்டாப்ல சார்ஜ் இருக்குல்ல, எப்படியாவது ஓபன் பண்ணலாம். ஏய், லேப்டாப்ல சார்ஜ் இருக்கு, ஆனா கீஸ் கண்ணுக்கு தெரியாதுல்ல. காலையில பண்ணுவோம் அந்த வேலையை, சொன்னா கேளு. இல்ல மாமா, ப்ளீஸ் மாமா, ஓபன் பண்ணுங்க மாமா. சொன்னா கேளு, அடம் பிடிக்காத. கீஸ் எதுவுமே கண்ணுக்கு தெரியல, எப்படி நீ ப்ராஜெக்ட் பண்ண போற? அதுதான் பாஸ்வேர்ட் ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்றேன்ல, இப்ப கரெக்டா போடுறேன் மாமா. நான் சொல்றேன், நீங்க போடுங்க. நீ அப்பர் கேஸ் லோவர் கேஸ்னு மாத்தி மாத்தி வச்சிருக்க, நீயே போடு. சரி, இருங்க போடுறேன். ஏய், பாத்து. இருட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவ சிஸ்டம்ல ஏதோ பிரச்சனைன்னு கூப்பிட்டா வந்து என்னன்னு பாக்குறதுக்குள்ள கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் இல்லாம எப்படி பார்க்க முடியும்? காலையில பாத்துக்கலாம் வாங்க. அதத்தான் நானும் சொன்னேன், சொன்னா கேட்டா தானே. அடம் பிடிக்கிறா இப்பவே பாக்கணும்னு. பாஸ்வேர்டு போடுறேன்னு தடுமாறி கீழே விழுந்துட்டா இருட்டுல. நல்லா விழுந்திருப்பா, நான் நல்ல வேளை பிடிச்சிட்டேன். ஆமா. சரி வாங்க போலாம். சரி, நீ எப்ப எழுந்த? பவர் போறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் எழுந்தேன். எந்திரிச்சு பார்த்தா பக்கத்துல ஒருத்தரையும் காணோம். சரின்னு கீழே இறங்கி வரதுக்குள்ள பவர் போயிடுச்சு. ஆமா, பக்கத்து வீட்ல எல்லாம் கரண்ட் இருக்கே, ஏன் நம்ம வீட்ல மட்டும் இல்ல? இப்படி போனா அம்மா மாட்டிப்பாங்களே, என்ன பண்றது? வாங்க மெயின் பாக்ஸ் போய் பார்க்கலாம். அக்கா, நீங்க ரூம் போங்க, நான் அம்மாவை பார்க்க சொல்றேன். அம்மா, என்ன நீங்களே போய் பாருங்க. ஐயோ, ஏன் இப்படி கத்துறா? சரி, கரண்ட் தான் வந்துருச்சு, என்னன்னு பார்த்து கொடுத்துட்டு வாங்க. இல்லக்கா பரவாயில்ல, காலையில பாத்துக்கலாம். நீங்க போங்க. அம்மா வந்து குட்டையை குழப்பிடுவாங்களோ? அச்சோ, கல்பனா, என்னமா பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்ல, கரண்ட் போயிடுச்சுல, அதான் உன்னை கூப்பிட்டேன். கரண்ட் போனதுனால தான் நானும் ஈபிக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருந்தேன்டி. அங்க நந்தினி, நீ உனக்கு இப்போ உடம்பு எப்படிமா இருக்கு? இப்ப பரவாயில்ல சித்தி. சரி சரி, நீ போய் படுத்துக்கோ. விஸ்வா, நீ இவ்வளவு ரூம் கூட்டிட்டு போ. நான் இவளுக்கு சாப்பிடறதுக்கு போய் ஏதாவது எடுத்துட்டு வரேன். போமா போ. அதை ஊதி அணைச்சிரு. கல்பனா, என்னடி ஆச்சு? அவ பாத்துட்டாளா? இங்க என்ன நடந்தது அவ பாக்க? அவதான் சிவ பூஜையில கரடு நுழைஞ்ச மாதிரி பாதியில வந்துட்டாளே. அப்போ நம்ம நினைச்சது எதுவும்? அம்மா, வயிற்றுச்சுல கலப்பாத. நீ எங்க போய் தொலைஞ்ச? இல்லடி, நான் மெயின் ஆஃப் பண்ணிட்டு அங்கேயே தாண்டி நின்னுட்டு இருந்தேன். அம்மா, அவ ஏடா கூட மணி நேரத்துல வந்துட்டா. நீ இங்கே இருந்திருந்தா அவ வந்திருப்பாளா? ஐயோ, எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? ஆக மொத்தத்துல இன்னைக்கு நம்ம நினைச்சது எதுவும் நடக்கல. சரி, பார்க்கலாம். அம்மா, நந்தினிக்கு நம்ம திட்டம் தெரிஞ்சிருக்குமோ? தெரிஞ்ச மாதிரி தெரியலையே. அவதான் எதையும் காட்டிக்க மாட்டாளே, பெரிய அழுத்தக்காரியாச்சே. கல்பனா, நீ ஏண்டி கவலைப்படுற? அவ முந்திக்கிறதுக்கு முன்னாடி நாம முந்திக்குவோம். எப்படிமா? பொறுத்திருந்து பாரு.